யோ, நான் சொல்ற மாதிரி பண்ணு. கோவில பூட்டுற பொறுப்பை நீ வாங்கிக்க. கதவை பூட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்களை உள்ள அனுப்பி ஒளிய வச்சிரு. மக்கள் எல்லாம் வெளியே இருக்கும்போது அவனுக்கு சிலையை தூக்கிட்டு மறைஞ்சுக்கிட்டோம். எல்லாரும் சிலையை காணும்னு அதிர்ச்சியில் இருக்கும்போது ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கி மக்கள் கவனத்தை திருப்பி அந்த சமயம் பார்த்து நம்ம ஆளுங்களை எஸ்கேப் ஆக சொல்லு. சூப்பர் ஐடியா சார். நான் கூட உங்களை என்னமோன்னு நினைச்சேன். பெரிய ஆள் சார் நீங்க. என்னம்மா எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? பூசாரி சொன்னதை கேட்டீங்களே? யார் பூஜை பண்ண போறீங்க? ஆமா, யாரு பூஜை பண்றது? ராத்திரி யாருமே இல்லாத கோவில பூஜையா? யார் பண்றது? அதுவும் நேத்து தான் ஒருத்தன் பாம்பு கடிச்சு செத்து இருக்கான். அப்படி இருக்கும்போது இங்க தனியா எந்த பொண்ணு பூஜை பண்ண முடியும்? இது கோவில் வழக்கம். யாராவது ஒரு சுமங்கலி இத பண்ணிதானே ஆகணும். ஏமா மல்லிகா, இந்த பூஜையை நீயாவது பண்ணுமா? ஐயோ, என்னாலலாம் முடியாதுப்பா. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் பிள்ளைங்களை யார் பாத்துப்பா? இந்த ஊர் நல்லா இருக்கணும்னா யாராவது இத பண்ணிதானே ஆகணும். இப்படி எல்லாரும் முடியாது முடியாதுன்னு சொன்னா ஆத்தா கோவத்துக்கு ஆளாகி ஊரே அழிஞ்சு போகணுமா? அண்ணாமலை அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்க இதுதான் சரியான சான்ஸ். இதை நாம யூஸ் பண்ணிக்கலாம். கோவில் வெளியில வந்ததும் ஏன் இப்படி சத்தம் வருது? எனக்கு பயமா இருக்குமா? விடு, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது பவித்ரா. இங்க எல்லாரும் கூட இருக்கோம்ல, ஏன் பயப்படுற? சாமி நம்ம கூட தான் இருக்கு. அண்ணா கரெக்ட் தான் அத்தை. ஆனா அண்ணி சொல்ற மாதிரி கோவில் வாசலாவே இருந்தாலும் இங்க இருக்கிறது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இவ்ளோ பேர் கூட இருக்கும்போது நமக்கே இப்படி இருக்குன்னா உள்ள வெண்ணிலா எப்படி தனியா இருக்காளோ, என்ன பண்றாளோ? என்ன அண்ணாமலை, வான்மதி பவித்ரா பேசினதை கேட்டதும் உன் முகமே மாறிடுச்சு. ஏன் வெண்ணிலா தனியா இருக்க மாட்டான்னு நினைக்கிறியா? அவளுக்கு ஒன்னும் ஆகாது. வெண்ணிலா தைரியமான பொண்ணுதான்க்கா. எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கிற பக்குவம் அவளுக்கு இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, கொஞ்ச நேரமா மனசு படபடன்னு அடிச்சுக்குது. அதுதான் என்னன்னு புரிய மாட்டேங்குது. அவ அம்பாளோட பூஜைக்காக தான் உள்ள இருக்கா. அவளுக்கு அம்பாளே எல்லா விதத்திலும் துணையா இருப்பா. நீ எதை நினைச்சு குழப்பிக்காத. வெண்ணிலாவுக்கு எதுவும் ஆகாது. கோவிலுக்குள்ள வெளிச்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. கதவு வழியா இவ்வளவு நேரம் வெளிச்சம் நல்லா தான் வந்தது. இப்போ வெளிச்சமே வரல. ஐயோ, என்னன்னு தெரியலையே. யாரும் வெண்ணிலாவை நினைச்சு பதட்டப்படாதீங்க. விளக்குல எண்ணெய் தீர்ந்திருக்கும், அதனாலதான் வெளிச்சம் கம்மியா இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருங்க. பிளான் பண்ண மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆளுங்க வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. வெண்ணிலா, நீ சாமி கும்பிட்டு முடிக்கும் போது அங்க சிலையே இருக்காது. அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள என்ன நடந்தாலும் அதுக்கு நானே பொறுப்பு இல்ல. ஹே வெண்ணிலா, முடிஞ்சா உயிர் பொழைச்சி பார்க்கலாம். 2 பூஜை மட்டும் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுன்னா நாளைக்கு திருவிழாவை அமோகமா கொண்டாடிடலாம். அப்புறம் ஊருக்கு ஒரு குறையும் வராது. முன்னாடி பூஜையும் நல்லபடியா முடிஞ்சது. இந்த பூஜையும் குறை இல்லாம முடியணும். அது சரி, அப்படி பூஜையில் ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன ஆகும்? என்ன ஆகுமா? ஆத்தா திருவிழாவை ஏத்துக்க மாட்டா. அவ மனசு குளிராது. கோவத்துல இந்த ஊரையே அழிச்சிடுவா. ஐயோ, இந்த திருவிழா நல்லபடியா நடக்கிறது உள்ள இருக்கிற அந்த பொண்ணு பண்ற பூஜையில தான் இருக்கு. அதான் தனியா பூஜை பண்ற அந்த பொண்ணுக்கு நீதான் துணை இருக்கணும்.
வெண்ணிலா, நான் பண்ண வேண்டிய பூஜைய நீ பண்ணி ஊர் மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்க போறியா? விட மாட்டேன். டேய், இதுதான் சரியான நேரம். ஊர் மக்கள் எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க. இங்க பாருங்க, ஒரு சின்ன சத்தம் கூட வராம மெதுவா நம்ம பிளான் படி சிலையை தூக்கிடணும். அண்ணா, கருவறையில தான் அந்த பொண்ணு பூஜை பண்ணிட்டு இருக்கால. நாம சிலையை எடுக்கிறத பார்த்து கத்திட்டா என்ன பண்றது? டேய், அவ இப்ப கண்ணை மூடி தியானத்துல இருக்கா. அவ கண்ணை திறக்கிறதுக்குள்ள நாம சிலையை தூக்கணும். ஒருவேளை அவ பார்த்துட்டா அவ கதையை முடிச்சிடலாம். அவளுக்கு ஏதாவது ஆச்சுனா என்னால தாங்க முடியாது. அப்ப ஊருக்கு எதானாலும் பரவாயில்லையா? நல்லா இருக்குமா உங்க நியாயம்? ஊர் நல்லதுக்கு ஊர் நல்லதுக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஊரையே பலி கொடுக்க பாக்குறீங்களா? உங்களுக்கே தெரியும், 12 வருஷம் கழிச்சு நடக்கிற திருவிழா இது. இது உங்களால தடப்பட்டு போலாமா? உள்ள உங்க மருமக மட்டும் இல்ல, அந்த ஆத்தாவும் இருக்கா. அப்படியே உங்க மருமகளுக்கு பிரச்சனையா இருந்தாலும் அந்த ஆத்தா பாத்துப்பா. நீங்க தைரியமா இருங்கம்மா. எனக்கு புரியுதுங்க ஐயா, ஆனா எனக்கு சந்தேகமா இருக்கு. உள்ள என் மருமக மட்டும் இல்லாம வேற யாரோ இருக்காங்க. இல்லனா வெண்ணிலா இப்படிலாம் அலற மாட்டா. தயவு செஞ்சு என்ன உள்ள போக விடுங்க. அப்படி போக கூடாதுமா. இது கடைசி பூஜை. நல்லபடியா முடிஞ்சாதான் திருவிழாவை நடத்த முடியும். இல்லனா திருவிழாவை நடத்தியும் பயன் இல்லாம போயிடுமா. நான் இவ்வளவு சொல்றேன், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் போய் என் மருமகளை காப்பாத்தணும். என்ன போக விடுங்க. அம்மா, உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனா இப்ப போறது அவ்வளவு நல்லது இல்லம்மா. கோவிலுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. எனக்கு உங்க கட்டுப்பாடை விட என் மருமக உயிர் தான் முக்கியம். எப்பேற்பட்ட தெய்வ குத்தமா இருந்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். அண்ணாமலை,